ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 969வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நிறைய அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஹானர்லேருந்து ஒரு டேப்லெட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பேர் ஹானர் பேட் X8 அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்த்தோன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து 10.1 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வரப்போகிற டேபாக இருக்குது. மீடியாடெக்கோட G80 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இதனோட 4GB 64GB ரேம் வேரியன்ட் உங்களுக்கு 12,000 அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வேளை 3GB 32GB போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11,000 ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசானில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரெட்மி நோட் 12 சீரீஸில் அடுத்த ஒரு மொபைல் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இது வந்து ரெட்மி நோட் 12R அப்படின்ற நேமில் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எத்தனை மொபைல்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்பவும் யூஸ் பண்ணுற 6.79 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம். ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 அப்படின்ற ப்ராசரை இந்த டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. மற்றபடி எப்பவும் மாதிரி அந்த 50 MBக்கான மெயின் கேமரா, 5 MB ஃப்ரண்ட் கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரி செட்டப்போட வரப்போகுது. ஒரு 12,000 ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு 15,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆசஸ்லேருந்து ROG Ally அவங்களோட கேமிங் கன்சோல் பற்றி நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங்கை இங்கே 70,000 அப்படின்ற ப்ரைஸிங்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இருக்க போகுது. இது வந்து ஒரு ஃப்ளாஷ் சேலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் எப்படி சேல் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறாங்களாம். 12ஆம் தேதியிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் அஃபீஷியலாக சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 70,000 அப்படின்ற பிரைஸ்ல இது சேல் ஆக போகுது. குளோபலாக கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ஒரு 20,000 அதிகமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து iQooலேருந்து ஒரு TWS லான்ச் பண்ண போகிறாங்க. iQoo TWS 1 அப்படின்ற பேரில் இது வந்து iQooவோட 11S சேர்ந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதனோட ஸ்பெக்ஸை பார்த்தா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் ANC கொடுக்குறாங்க. 42 மணி நேரத்துக்கான பிளேபேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால் ஒரு கம்மி ப்ரைஸ் TWS இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்து இப்போ நத்திங்லேருந்து நத்திங் ஸ்மார்ட் வாட்ச் வரப்போகுதுங்க. இது வந்து BASல லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ நத்திங் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சாக இருக்குமா. எதை வச்சு சொல்கிறேன்னா நத்திங்கோட CEO சாம்சங்கே கலாச்சிருக்காங்க. ஆமாம், ஸ்மார்ட் வாட்ச்னா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் 5 Pro வாங்கியிருந்தேன். அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து என்ன தோணுதுன்னா இது யூஸ்லெஸ்ஸோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்ச்னா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நத்திங் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவும் போரிங்காக ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிறது இல்லாமல் ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். அடுத்து அமேசான் பேலேருந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்போ 2,000 நோட்டை எங்கேயுமே வாங்க மாட்டேன்றாங்க. ஏதோ அந்த நோட்டு செல்லாத மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அமேசான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் கேஷ் ஆன் டெலிவரிலேயே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 2,000 நோட்டை சேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் அமேசான் பே மூலமாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் பேல நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணுங்கள். அதை வந்து பேமெண்ட் பண்ணுற பேஜில் போயிட்டு கேஷ் ஆன் டெலிவரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களோட வீட்டுக்கே வந்து உங்களோட KYCயை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் ஏற்றி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. மாதத்துக்கு 50,000 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட 2,000 நோட்டு இருந்தது, மாற்றணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்கேம். இதை பற்றி என்னன்னு சொல்கிறது. ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட் மூலமாக ஏமாறுறவங்க எக்கச்சக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஏமாறுறதை பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் 1,25,000 ஏமாந்துருக்காங்க. எப்படா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போய் இன்ஸ்டாகிராமில் நம்பி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இவர் வந்து க்ளோத்திங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை பார்த்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன அளவு ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 ப்ரைஸுக்கு ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்தது என்னமோ ஒரு சில ரெட் கலர் குடி அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அவங்க எதிர்பார்த்த ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வரல, அதான் உண்மை. 1,25,000 அபேஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்கேம் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக அந்த ஆட்ஸில் இஷ்டத்துக்கு போட்டு விட்றாங்க. போட் ப்ராடக்ட்லாம் ரொம்ப விலை கம்மி அப்படின்னு இஷ்டத்துக்கு ஊட்டிட்டுருக்காங்க. எதையுமே நம்பாதீங்க. எப்பவுமே அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும் பை பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி இந்த ஆட்லாம் ஸ்கேமாக தான் இருக்குது. இங்கே வந்து எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். இன்ஸ்டாகிராம் ஆட் மூலமாகவே அவங்களோட வெப்சைட் ரன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறதுனால நம்ம யாரையுமே நம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, எப்பவுமே கொஞ்சம் சேஃபாக இருங்க.
அடுத்து iQooலேருந்து iQoo Neo 7 Pro வரப்போகுதுங்க. இது வந்து வர 4ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி. இப்படி இருக்கும்போது இந்த மொபைல் என்ன ப்ரைஸிங்கில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய லீக் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸிங் என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 40,000 ரூபாய்க்கும் கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக சொல்லணும்னா ஒரு 35,000-36,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒரு 35,000-36,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல மொபைலாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இதை மாதிரி வேற ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.